guys, welcome back CCTV. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மூவிஸ் அதெல்லாம் இல்லை, வித்தியாசமான ஒரு டைட்டில் தான். ஆக்சுவலாக எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, ஸ்கிரிப்டும் நான் எதுவும் ரெடி பண்ணல. ஸோ எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதை பற்றி பேசலான்னு பார்க்கலாம். செகண்ட் சான்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் நம்மலாம் எவ்வளவோ நம்மளாக க்ரியேட் பண்ணியிருப்போம். மன்னிக்கிறது, லவ், ஃபீலிங்ஸ் அப்படின்னு எக்ஸட்ரா நிறைய இருக்குது. பட் அந்த செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்குது தானே, அதுதான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரஸ்ட் தான் ஒன்றாவது வேல்யூ. இப்போ நம்ம மேலே ஒருத்தர் வைக்கிற ட்ரஸ்ட், அதுதான் அதுக்கு அந்த வேல்யூவே இல்லை, கேஷ் வேல்யூவே இல்லை அந்த ட்ரஸ்ட்டுங்கிற வார்த்தை. ஏன்னா ஒருத்தர் மேலே ட்ரஸ்ட் வச்சுட்டு அந்த ட்ரஸ்ட் டிஸ்ட்ராய் ஆகி திருப்பி அந்த ட்ரஸ்ட் வைக்க சொன்னால் மாதிரியே அதே ஃபர்ஸ்ட் ஒன்ல வச்ச ட்ரஸ்ட் மாதிரியே செகண்ட் ஒன்ல ட்ரஸ்ட் இருக்காது. ஒரு உடஞ்ச கண்ணாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரைட்டாக அப்பப்போ நம்மளை சீட் பண்ணிடுவாங்களோ, எல்லா விஷயத்துலையுமே, ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ், பேரண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த ட்ரஸ்ட். ஒரு தடவை உடஞ்சா ஒரு கண்ணாடி மாதிரி கிளாஸை வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கும் அது உடஞ்சதுக்கப்புறம் திருப்பி வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் வேணும். இது டிஃப்ரெண்ட், அதுதான் ட்ரஸ்ட். ஸோ அந்த செகண்ட் சான்ஸ் இருக்குது தானே, அது அந்த ட்ரஸ்ட்டுக்கும் மேலே. இப்போ உதாரணத்துக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும். ஏன்னா எவ்வளோ நம்ம என்ன மாதிரி பண்ணியிருப்போம், நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க, அதை நாங்கள் உடச்சிருப்போம், அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு செகண்ட் சான்ஸ் தருவாங்க. அது அண்ட் அப்படி யாராவது நீங்களோ இல்லாட்டி உங்களுக்கோ யாராவது செகண்ட் சான்ஸ் கொடுத்தாலும் அதை நம்பலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஒன்று செஞ்சுட்டு அதை ஃபீல் பண்ணிவிட்டு நான் இப்படி பண்ணிட்டேன், பட் எல்லோரும் இப்படி தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன், நான் உன்னை நம்பி உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தரேன், ஆனால் இதுக்கப்புறம் நீ அதை பண்ணாமல் ஒழுங்காருன்னு சொல்லுவாங்க தானே. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஹோப்பாக இருக்கட்டும், அட்வைஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், கேரிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய கோஸ்பம்ப்ஸ், ஒருத்தரோட மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் பண்ணுறதுக்கு காரணமே அந்த செகண்ட் சான்ஸ் தான். இப்போ நீங்கள் சும்மா சொல்லுங்கள், ட்ரக் அடிக்டாக இருக்கலாம், ட்ரிங்க் அடிக்டாக இருக்கலாம், பேரண்ட்ஸ்க்கோ யாருக்கோ தெரியும், வீட்டில் எப்படியோ உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு அது தெரிஞ்சு அவங்கள ஃபுல்லாக திட்டி காலி பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு கடைசி அவங்க சொல்லுவாங்க, நான் இதுக்கப்புறம் நம்புகிறேன், உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தாரேன், செகண்ட் சான்ஸ் ரெண்டாவது வாய்ப்பு தாரேன், ஆனால் நீ ஒழுங்காக இரு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை சீட் பண்ணாங்க. அதை ஒரு கிஃப்டாக நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, ட்ரிங்க் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, நான் ட்ரிங்க் அடிக்ட் மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர் திருடி இருக்கலாம், அவங்களோட நம்புகிற பர்சனாக இருக்கலாம், அவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தார அந்த செகண்ட் சான்ஸ் ரொம்ப வேல்யூவானது. ஏன்னா ஹோப், ட்ரஸ்ட் எல்லாம் ஒரு தடவை போயிட்டுனா திருப்பி இன்னொருத்தவங்க மேலே அதை வைக்கவும் மாட்டாங்க, வச்சாலுமே டவுட் வரும், மாதிரி சீட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் மீறி யாராவது ஒரு பர்சன் உங்களை நம்பி செகண்ட் சான்ஸ் தந்தாங்கன்னா அதை முடிஞ்ச அளவு காப்பாற்ற, கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட ராபர்ட் டவுனி ஜூனியர், அயன்மேன், டூம்ஸ்டே, டாக்டர் டூமாக வர போகிறாரு, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவர் கூட ஒரு டைமில் ட்ரக் அடிக்ட், ஜெயில். ஏன்னா இந்த சென்சரியோட மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே அவர் தான் சொல்லலாம். தமிழ்லேயும் இருக்காங்க, எஸ்டிஆர் லைக் அந்த மாதிரி இருக்காங்க, பட் என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் அவர் தான். ஏன்னா ஒரு பீக்கில் இருந்த ஒருத்தர், சினிமாவில் பீக்கில் இருந்த ஒருத்தர், அப்பா ஃபேமிலியும் ஃபுல்லாக சினிமா இண்டஸ்ட்ரி, ட்ரக் கேஸில் ஜெயில் போயிட்டு வராரு, மூவிஸ் சான்ஸ் இல்லை, ஃப்ளாப் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அயன்மேன் மூவியோட டிரெக்டர் ஹாப்பின்னு ஒரு கேரக்டர் வரும், அவர் மாவல்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் இவரை வச்சு அயன்மேன் எடுக்கிறேன், ஒர்க் அவுட் ஆகும் நம்புங்கன்னு சொல்லி இவரை வச்சு எடுத்தார். அண்ட் ஹிஸ்ட்ரி க்ளோஸ்ட். ஃபுல் ஒரு ஜெயிலுக்கு போன ட்ரக் அடிக்டர் இவ்வளோ பெரிய 2025 ஸ்டில் இவ்வளோ பெரிய ஒரு ஹை பேயர், மில்லியன் கணக்கில் சேலரி அவருக்கு ஒரு மூவிக்கு. எப்படி? ஏன்னா நாலன் மூவியில் நடிச்சு அதுக்கும் பெஸ்ட் கேரக்டர் அப்பன்ஹைமர். அண்ட் மாவலோட காட்ஃபாதர்னு கூட சொல்லலாம், காட்ஃபாதர் ஸ்டாண்டி தான், பட் ஆக்டிங்கில் சொல்கிறேன். அப்படி ஒரு மெயின் கேரக்டர் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த டைமில் போயிட்டு இவர் இப்படி ஆகான்னு சொன்னால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் செகண்ட் சான்ஸ். ஸோ நான் சொல்ல வரது புரியுன்னு நினைக்கிறேன். செகண்ட் சான்ஸ் அது யாராவது உங்கள் மேலேயோ நீங்கள் யார் மேலேயோ வைக்கிறதா இருந்தால் கூட, நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கூட ஃபுல்லாக நம்பி வைங்க. யாரும் உங்கள் மேலே
உனக்கு நான் செகண்ட் சான்ஸ் தாரேன், என்ன சொல்கிறது, உனக்கு நான் யாராவது நான் உங்ககிட்ட வந்து உனக்கு நான் செகண்ட் சான்ஸ் தாரேன் அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து பிரேக் பண்ணாங்க, முடிஞ்ச அளவு அதை வந்து கீப் அப் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஒரு மறுஜென்மம், மறுவாழ்வு, ரீலைஃப், ரீபர்த்துக்கு சமமானது அது. ஏன்னா சொசைட்டி, சுற்றி இருக்கவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து செகண்ட் சான்ஸ் தாரேன் ஒழுங்காருன்னு சொல்லி தாரது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி. அந்த ஓமை கடவுள் இல்லை விஜய் சேதுபதி கொடுப்பாரு அந்த மாதிரி. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணாமல் அதிலே கண்டினியூவாக இது பண்ணி அந்த செகண்ட் சான்ஸ் இது பண்ணுங்க. ஏன்னா அது வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது ஒரு முறை அதுக்கு தான் அது பேர் செகண்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படியும் மிஸ்டேக் பண்ணியிருப்போம், தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் ரெண்டாவது முறையும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி தராங்க. ஸோ யா, ஃபாலோ பண்ணுங்கள். பாய். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யா, ஜஸ்ட் ட்ரை அண்ட் ஓகே. அன்டில் வை பிரதர் சைனிங் ஆஃப் CCTV. பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல ஒரு வீடியோவை பார்ப்போம். பாய்.